तू चख ले चख के देख ले। सच्चाई को जानो जानो, छुटकारा पाओ पाओ। सच्चाई संकट से, शैतान से, बंधन से, पापों से आजाद हो, आजाद करो। संकट से, शैतान से, बंधन से, पापों से आजाद हो, आजाद करो। 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 மண்ணோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே। மண்ணோரம் எம்மை தன்னோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே। பின்பற்றுவோர்க்கு பிதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு வாழ்வதற்கு வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற என் தேவா வாருமே। வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற என் தேவா வாருமே। இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கூட்டங்களிலே சொல்லப்படுகிற வசனங்கள் கொஞ்சம் மற்ற கூட்டங்களை காட்டிலும் வித்தியாசமானதாக இருக்க வாய்ப்புண்டு. ஆகையினால கவனமாக கேட்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த நாட்களுக்காக நான் ஜெபித்த போது காரைக்காலிலே ஆண்டவரே நான் முதன்முறையாக போகிறேன். ஒரு சிலரை நான் முன்னதாக பார்த்திருந்தாலும் நான் பார்க்க போகிற ஜனத்தினுடைய நிலைமை எனக்கு தெரியாது. அங்கே உள்ள ஊழியங்களை குறித்தும் அங்களுடைய சபைகளின் நிலைமையை குறித்தும் எனக்கு அதிகம் அறிவில்லை. ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த 3 நாட்கள் சாயங்காலத்தில் நீர் என்ன பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே மிகுந்த திறந்த மனதோடும் திறந்த உள்ளத்தோடும் ஆண்டவரிடத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் 3 நாளும் அடுக்கடுக்காக பேசும்படியான ஒரு காரியத்தை எனக்கு நினைப்பூட்டினார். அதையே இன்றைக்கும் பின்னதாக அதை தொடர்ச்சியாக அதை போலத்த இன்னொரு சம்பவத்தை நாளைக்கும் அதை போலத்த இன்னொரு காரியத்தை 3ஆம் நாளிலும் உங்களோடு கூட பேசுவதற்கு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தையும்
9வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இந்த நாளின் கூட்டத்திற்கு அல்லது இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் குற்றம் நம்மேல் சுமரும் என்கிற வார்த்தைகளின் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அந்த வசனத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் அந்த வசனத்தை தொடர்ச்சியாக தேவன் நம்மை நடத்தும் வண்ணமாகவும் சில காரியங்களை தெளிவாக உங்களோடு கூட பேசி அதை விளங்க வைக்க விரும்புகிறேன். இந்த சம்பவத்தினை ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அறியாத புதியவர்களுக்காக அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிட்டு பின்னதாக நான் இந்த வசனத்தின் ஆழத்தில் உங்களை எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். குற்றம் நம்மேல் சுமரும் என்று தங்களை குறித்து ஒரு பரிதாப எண்ணத்தோடு ஆகினால் நாம் இன்றைக்கு செயல்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த 4 குஷ்டரோகிகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சரித்திர ஆசிரியர்கள் இந்த 4 குஷ்டரோகிகளை நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறார்கள். அதனை குறித்து முதலாவது ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு நான் உங்களை இப்படிப்பட்ட காரியத்திற்குள் அழைத்து செல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இஸ்ரவேலின் தேசத்திலே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் எலியா என்கிற தீர்க்கதரிசியை காட்டிலும் பலத்தவராய், ஆண்டவருடைய வார்த்தைகளை துல்லியமாய் அறிவிக்கிறவராய், எதிரியின் சேனைக்குள் நடப்பதையும் கூட அறியக்கூடிய பெரிய ஆன்மீக வல்லமை பெற்றவராய் வாழ்ந்து வந்த அவரிடத்தில் கேயாசி என்கிற ஒரு வேலைக்காரனும் இருந்தான். அவருக்கு உதவியாக அவர் போகிற இடங்களிலே கூட போகிறவனாக காணப்பட்ட அந்த கேயாசி ஒரு நாளிலே அந்த எலிசாவை தேடி வந்த நாகமான் அவர் மூலமாக சுகம் பெற்றதை கண்டான். அந்த நாகமான் குஷ்டரோகியாக இருந்து அவருடைய கட்டளையின்படி, எலிசா சொன்னதின்படி யோர்தான் நதியிலே போய் 7 தரம் மூழ்கி அவன் குழந்தையின் மாமிசத்தை பெற்றுக்கொண்டான். அந்த பெற்றுக்கொண்ட நாகமான் என்கிற சீரியா தேசத்தின் ராணுவ தளபதி தன்னிடத்திலே கொண்டு வந்திருந்த வெள்ளியையும் பொன்னையும் நல்ல ஆடைகளையும் கூட அந்த எலிசாவுக்கு காணிக்கையாக செலுத்த விரும்பினான். ஆனால் எலிசாவோ அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. எலிசாவுடைய கண்கள் உன்னத பார்வை உடையவர்களாய் இருந்தபடினாலே ஏதோ எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் வரங்களை நான் விற்றுவிடலாம் என்றையும் நினைக்காத ஒரு தேவ மனிதனாக வாழ்ந்தபடினாலே அவனை மிகவும் வேண்டிக் கொண்ட போதிலும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. இதனை கூட இருந்த கேயாசி என்கிற வேலைக்காரன் கண்டான். அந்த கேயாசி நினைத்தான், இவர் ஒரு பைத்தியக்காரன், ஒருவன் தானாக வலிய வந்துதானே கொடுக்கிறார், இவராகவே கேட்கவில்லையே, அப்படி இருந்தும் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த நாகமான் எலிசாவை விட்டு போன பின்னதாக ஓடி அவனிடத்தில் ஒரு பொய்யை சொல்கிறான். திடீரென்று விருந்தினர்கள் வந்து விட்டார்கள், தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்து விட்டார்கள், அவர்களுக்கு வைப்பதற்கு ஆகாரம் வேண்டும், அவர்களுக்கு கொடுப்பது ஆடைகள் வேண்டும், அவர்களுக்கு என்று செலவு செய்வதற்கு பணம் வேண்டும் என்று கேட்க அந்த நாகமானும் மிகுந்த உற்சாகத்தோடு ஒன்றை கேட்டால் 2ஐயும் கொடுத்து விட்டு வந்தான். எலிசா அந்த மனுஷனை பார்த்து, கேயாசியை எங்கே இருந்து வருகிறாய் என்று சொன்ன போது மீண்டும் ஒரு பொய்யை சொல்கிறான். ஒரு பொய் இன்னொரு பொய்யை பிறப்பிக்கிறது. எல்லாவற்றையும் அறியக்கூடிய எலிசா
சீரியாவின் ராணுவத்தின் ராஜாவின் வீட்டிற்குள்ளே பள்ளியறையிலே பேசுகிற காரியத்தையும் கேட்கக்கூடிய காதுள்ளவனாக இருந்த அந்த எலிசாவிடத்தில் இருந்த கேயாசி மீண்டும் போய் சொல்கிறான். எங்கேயும் போகவில்லை, இங்கேதான் ஐயா இருந்தேன் என்று அவன் சொன்னதை கேட்டு அந்த எலிசா, எத்தனை காலம் என்னோடு இருந்தும் நீ ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவில்லையே, ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறவர்களை அறிந்து கொள்ளவில்லையே, ஆண்டவரிடத்தில் உனக்கு என்ன பங்கு என்று நீ புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயே என்று சொல்லி அந்த நாகமான் உனக்கு காணிக்கை கொடுத்த அந்த காணிக்கை மாத்திரமல்ல, அவன் விட்டு போன குஷ்டரோகமும் உன்னையும் சந்ததியும் தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்ன வார்த்தைகளின் நிமித்தம் கேயாசி குஷ்டரோகியாய் போனது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தையும் குஷ்டரோகியாக மாற்றிவிட்ட ஒரு பொல்லாத காரியம் நடந்தது. சரித்திர ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள், இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த கேயாசியின் புத்திரரே. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆதாயங்களின் மேலேயே நாம் கண்களை செலுத்திவிட்டால் என்னை மாத்திரமல்ல என் சந்ததியையும் கெடுத்து விட முடியும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் இது. ஆனால் அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. ஆனால் அந்த குஷ்டரோகிகள் ஜென்ம சுபாவத்தில் தான் முதலாவது காணப்படுகிறார்கள். அவருடைய நிலைமை அப்படியாக தள்ளிவிட்டது. அவர்கள் ஊருக்கு வெளியே உட்கார்ந்து ஐயோ தன்னை நோக்கி ஆகாரம் கொடுக்கிற வருகிறவர்களை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும், தீட்டு தீட்டு, என்னுடைய பக்கத்தில் நெருங்கி விடாதீர்கள், தூரத்திலேயே ஆகாரத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாயிலும் கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிற இந்த 4 குஷ்டரோகிகளுடைய பெரிய காரியத்தை கொஞ்சம் காண்பித்து விட்டு அதற்கு ஆதாரமான சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே காண்பித்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தீர்மானத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக உங்களை நான் ஏவி எழுப்ப விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே புறம்பே தள்ள வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே சமுதாயத்திலே வருவதற்கு அவர்களுக்கு தடை இருந்தது. மற்றவர்கள் அவர்களை கவனிக்காமல் வந்து விட்டாலும் அவர்கள் தங்களிடத்தில் வராதபடி இவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். மனைவியே அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வந்தாலும், பெற்ற பிள்ளையே அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாலும் தூரத்திலே நிற்கிற அவர்களிடத்தில் தூக்கி எறிய வேண்டும் பொட்டலங்களை. இப்படிப்பட்ட அவல நிலையிலே தள்ளப்பட்டவர்கள் திடீரென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கிறார்கள். கூடாரத்திற்குள் செல்லுகிறார்கள். வெள்ளி இருக்கிறது, பொன் இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். அதிலே நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏனென்றால் பட்டணம் அந்த சத்துருவினாலே முற்றுகை போடப்பட்டிருந்தது. ஒருவரும் உள்ளே போக முடியாது, ஒருவரும் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே சமாரியா பட்டணம் பிறகுதாக முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனியுங்க. பீகாரிலே நாங்கள் ஒரு முறை அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு உள்ளானோம். எப்படி என்று கேட்கிறீர்களா? ஒரு தடவை என்னுடைய ஒரு சின்ன கண்டிப்பை பொறுக்க கூடாத விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய விக்கிரகத்தை எடுத்துக் கொண்டு வந்து எங்களுடைய வளாகத்தின் உள்ளாக கடந்து செல்வதற்கு ஒரு வழி இருந்ததிலே உபயோகப்படுத்தி அவர்கள் போகும்போது பிள்ளைகள் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய வளாகத்திலே அநேக ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். பள்ளிக்கூடங்கள் உண்டு, அநாதை இல்லங்கள் உண்டு, போலியோவினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஆஸ்பத்திரி உண்டு, அநேக பயிற்சி நிலையங்கள், நர்சிங் ஸ்கூல் உண்டு. இப்படிப்பட்ட பல காரியங்களை ஒரே வளாகத்தில் செய்கிற அதிலே நடுவில் ஒரு பொதுவான ரோடு இருக்கிறது. இந்த பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்கிறது, இந்த பக்கத்திலே ஹாஸ்டல் இருக்கிறது. 500 பிள்ளைகள் ஹாஸ்டலிலே படிக்கிறவர்கள். அன்றைக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் என்று சொல்லி காலாண்டு தேர்வுக்காக படித்துக் கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் மிகுந்த சத்தத்தோடு கூட எல்லா ஸ்பீக்கர்ஸையும் ஹை வால்யூம்ல வைத்துக் கொண்டு அவர்கள் கடந்து வரும்போது நான் தனியாக என்னுடைய அலுவலகத்தின் வேலையை முடித்துவிட்டு நான் அங்கே இறங்கி வந்தவன். இந்த சத்தம் பிள்ளைகளை கெடுத்து விடுமே, பிள்ளைகளை பாழாக்கி விடுமே என்று சொல்லி நான் அவர்களிடத்தில் போய், ஐயா, நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது பள்ளிக்கூடம் வரைக்கும் உங்களுடைய ஸ்பீக்கரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைத்து விடுங்கள்,
கடந்து போன பின்பு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் என் மேலே அவர்கள் கொண்டு வந்த அந்த விக்கிரகத்தோடு கூட சேர்த்து அந்த டிராக்டரை ஏற்றி என்னை கொல்ல முயற்சித்தார்கள். அது எனக்கு தெரியாமல் இருந்தது. இது முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்டு அவர்கள் எப்படி நியாயம் என்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒரு மனிதன் மூலம் கட்டளை பெற்றிருந்தது எனக்கு தெரியாது. அனைவரும் குடித்திருந்தார்கள். அவருடைய பக்தி அப்படித்தான். தண்ணீர் போடுவார்கள், சாமியும் கும்பிடுவார்கள், சாமிக்கும் கொஞ்சம் ஊத்தி கொடுப்பார்கள். இது உங்களுக்கு தெரியாதது அல்ல. அப்படிப்பட்ட நிலையில நான் அவர்களிடத்தில் பேசின போது அதை அந்த டிராக்டர் ஓட்டின மனிதன் வேகமாக என் மேலே ஓட்டுவதற்கு அவன் முயன்ற போது என் பக்கத்திலே அங்கே ஹாஸ்டலிலேயும் போலியோ ஹோமிலும் வார்டன்களாக பணியாற்றின என்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் மிஷனரிகள் ஓடி வந்து எங்கள் அண்ணனை என்ன செய்ய போகிறீர்கள் என்று தடுத்த போது அவர்களை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சின்ன போராட்டத்திற்கு பின்பு நான் அவர்களை கொஞ்சம் நிறுத்தும்படியாக நேரிட்டது. ஆனால் அதற்கு நான் இவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்குள்ளே அந்த டிராக்டர்காரன் நேராக சைடாக எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு முன்னதாக வைத்து முழு வால்யூமையும் அதிகமாக்கி பிள்ளைகளுடைய படிப்பை கெடுப்பதற்காக அங்கே நிறுத்தி விட்டான். மறுபடியும் சென்று நான் சொன்னபோது நான் பெரிய தடியால் தாக்கப்பட்டேன். என்னுடைய மூக்கு உடைக்கப்பட்டது. என்னோடு கூட சேர்ந்தவர்கள் சிலருக்கு பல்லு போய்விட்டது. சில காரியங்கள் நடந்தது. இந்த நல்ல கவனிங்கள். நான் சொல்கிற காரியம் எதற்காக சொல்கிறேன் என்றால், இதை தொடர்ந்து உடனே அந்த அரசியலில் ஈடுபட்டிருந்த சில மக்கள், கிறிஸ்தவத்தின் விரோதிகள், எங்களுடைய பணியை விரும்பாத சிலர், அவர்களுக்கு பணம் இருந்ததினால், கையிலே தடி இருந்ததினால், துப்பாக்கி இருந்ததினால் அந்த இடத்திலே முற்றுகையிட்டார்கள். 3 நாட்கள் எங்களுடைய வளாகத்திலே கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். 500 பிள்ளைகள் ஹாஸ்டலில் விடுதியிலே உண்டு, 300 பிள்ளைகள் போலியோ பிள்ளைகள், 100 பிள்ளைகள் கிட்டத்தட்ட அந்த மற்ற அநாதை பிள்ளைகள், இன்னும் ஊழியர்களுடைய பிள்ளைகள் 100 பேர். 1000 பிள்ளைகள் உண்டு, குடும்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வளாகத்துக்குள்ள எந்த வழியிலையும் நாங்கள் ஆகாரத்தை கொண்டு வருவதற்கோ அல்லது பொருட்களை வெளியே கொண்டு போவதற்கோ முடியாதபடி எங்கள் காரியத்தை முற்றுகையிட்டு வெளியே போகிறவர்களை அடித்து உதைத்து அப்படியாக செய்த போது, போலீஸ் வந்த போதிலும் கூட எங்களுக்கு 3 நாட்கள் முற்றுகை என்றால் என்ன தெரியும். ஆகையினால் நான் சொல்கிறேன், எங்களிடத்தில் இருந்த பொருட்களை வைத்துதான் சாப்பிட வேண்டும். எங்களிடத்தில் வைத்திருக்கிற காரியத்தை வைத்துதான் மேனேஜ் பண்ண வேண்டும். கிட்டத்தட்ட 1500 பேர் இருக்கிற அந்த காரியங்களிலே முற்றுகை போட்டால் எப்படி இருக்கும் என்பதை அன்றைக்கு நான் ருசித்ததினால் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை பல நாட்களாக, பல மாதங்களாக சமாரியா என்கிற பட்டணத்தையே சத்துரு முற்றுகை போட்டான். அதற்கு காரணத்தை கொஞ்சம் பின்னதாக சொல்லுகிறேன். அப்படி முற்றுகை போட்ட பின்னதாக அவர்களுக்கே ஆகாரம் இல்லாததினால், அந்த வாசிக்க கேட்ட பகுதியின் முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே தெரியும், ஸ்திரீகள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்கிறபடினால தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே அறுத்து சாப்பிட்டார்கள். It was so heavy upon them. அவர்களுக்குள்ளே பசி அவர்களை தாண்டவ கோரம் எடுக்கிற ஒரு பஞ்சத்தை காட்டிலும் அதிகமான ஒரு நிலைமை உண்டாயிருந்தது. இந்த நிலைமைக்கு காரணத்தை நான் பின்னதாக காண்பிக்கிறேன். கொஞ்சம் நன்றாய் கவனியுங்க. முன்னரையான சில காரியங்களை புரிந்து கொண்டால் தான் நான் பேச போகிற காரியம் விளங்கும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு கழுதை தலை பெரிய விலைக்கு விற்கப்படுகிறது. கழுதையின் தலையை கூட சாப்பிடுவார்கள். அதையும் மீறி தன் மகனையும் ஆக்கி திக்க கூடதான ஒரு பொல்லாத நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிற அவர்கள் பாடே அப்படி இருக்கும்போது, வெளியே கேட்பாரற்று தீட்டுள்ளவர்கள் என்று தள்ளப்பட்டு சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிற இந்த குஷ்டரோகிகளை யாரும் நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால் தான் வாய்ப்புகளை இழந்து பசியிலே சாவதற்கு காரணமாக இருக்கிற இந்த பெரிய முற்றுகையின் மேலே கோபமிட்டு இருக்கிற இந்த குஷ்டரோகிகளுக்கு திடீரென்று எதிரியின் மத்தியிலே தேவன் செய்த ஒரு கிரியை, அதையும் பின்னதாக விளக்குகிறேன். கிரியை நிமித்தம் இவர்கள் போய் பார்த்தபோது கூடாரங்கள் திறந்து கிடக்கின்றன, வெள்ளியும் பொன்னும் சிதறி கிடக்கிறது, தானியம் கிடக்கிறது, ஆகாரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, அடே அப்பா, எத்தனை நாளைக்கு பிறகு சாப்பாடு கிடைத்தது என்று சொல்லி அள்ளிக்கொண்டு வந்தது நன்மையாக தோன்றலாம். 2வது முறையும் ஓடுகிறார்கள்.
மறுபடியும் வெள்ளியை பார்க்கிறார்கள், மறுபடியும் பொன்னை பார்க்கிறார்கள், மறுபடியும் ஆகாரத்தை பார்க்கிறார்கள், எடுத்துக்கொண்டு கூடாரத்திற்கு வருகிறார்கள். மூன்றாவது முறையும் போவதற்கு ஆயத்தப்படும் போது மாத்திரமே அவருடைய கண்கள் திறக்கிறது. ஜென்ம சுபாவத்திலே கேயாசியினுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கிறார்கள். முதலிலே அவருடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் வெள்ளி, நல்ல சாப்பாடு, நல்ல வசதி, என்னைக்கோ கஷ்டப்பட்டோம் அதனால இன்னைக்கு இப்படி வாழ்ந்துடலாம் அப்படி என்கிற நிலைமையில இருந்த அந்த ஜென்ம சுபாவம் அவர்களை பற்றி பிடித்திருந்ததினால் ஆசையாய் நேசமாய் ஓடி சேர்த்தவைகள் இப்பொழுது எங்களுக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது என்கிற நினைவு வருகிறது. யார் தள்ளினார்களோ, யார் வெறுத்தார்களோ, யார் நாயை போல் அவர்களை நடத்தினார்களோ அவர்களை குறித்த ஒரு கருசனை வருகிறது. ஏனென்றால் தேவன் அவர்களுக்குள்ளே கிரியை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எழுப்புதல் கூட்டங்களிலே நடக்கிறது என்ன? முதலாவது கூட்டத்திலே வரும்போது இயேசு எனக்கு என்ன செய்வார்? ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாம குடும்பத்துல எல்லாரும் தள்ளி, எல்லாரும் குட்டி, எல்லாரும் அழுத்தி வச்சிருக்கிற எனக்கு இயேசு என்ன செய்வார் என்பதை கேட்டவுடனே டேய் அப்பா, யா எந்த நிலையில நான் இருந்தாலும் என்ன நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு கண்ணு திறந்த உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகி விடுகிறது. ஹல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்தனையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் என்னை நோய்தனையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவள் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. உடனே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அவர் தருகிற அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் நமக்கு இன்னும் ஆசையா இருக்கிறது. என்ன சொல்கிறோம்? எனக்கு அவர்களுக்காக வாழ்வதற்கு ஒரு வல்லமை வேண்டும் என்று மீண்டும் போகிறோம். மீண்டும் அதனுடைய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா மீண்டும் போய் மூணாவது தடவை போய் இன்னும் அள்ளிக்கிட்டு வரணும்னா ஏதோ தகராறு நடக்குன்னு அர்த்தம். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. மூணாவது தடவையும் போய் அள்ளிட்டு வரணும்னு நினைச்சா எங்கேயோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அவன் எத்தனை கூட்டத்து முதல் கூட்டத்துல வந்த இயேசு கண்ணை திறந்தாரு. யார் வெறுத்தாலும் என்னை வெறுக்காத ஒருத்தர் இருக்கிறான்னு கண்ணு திறந்துச்சு. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாய். கல்வாரியிலே அவர் சிந்தின பாட்டை பெற்றுக்கொண்டாய். அது உனக்கு என்ன என் ஆனந்தம் என்று துள்ள வைத்தது. சோத்திரம். எந்த காஞ்சி கிடந்த, ஒண்ணுமில்லாம இருந்த, ஒதுக்கப்பட்டு கிடந்த, சாவ கிடந்த, ஜீவன் போற நிலையில இருந்த ஜீவன் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது போதாது. ஏனென்றால் இயேசு சொல்லும்போது சொன்னார் யோவான் 10:10, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தனால இப்ப பரிபூர்ண ஜீவன் வேணும்னு ஓடிட்டேன். அதையும் பெற்றுக்கொண்டேன். இப்ப அள்ளிட்டு வந்துட்டேன். பரிபூர்ண ஜீவன் பெற்ற பின்பு மறுபடியும் ஓடுற எதுக்கு? எதுக்கையா? எதுக்கம்மா? மறுபடியும் மறுபடியும் போய் அள்ளி அள்ளி குடிச்சு அள்ளி அள்ளி தின்னு அள்ளி அள்ளி தின்னு என்ன நடந்ததம்மா? அந்த குஷ்டரோகியை காட்டிலும் கேவலமா வாழ்ந்துடக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, குஷ்டரோகியை காட்டிலும் கேவலமா வாழ்ந்துடக்கூடாது. நான் சொன்ன இந்த கூட்டம் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். கொஞ்சம் உங்களை பாதிக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. என் தம்பி வெஸ்லி பாடும்போதும் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும், நான் பேசும்போதும் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். நிச்சயமா பாதிப்பு உண்டாகும். அப்போ மூணாவது தடவை பாடும்போது இல்ல இல்ல
நம்ம அனுபவிக்கிறத அனுபவிக்க கூடாம அடைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, தன்னுடைய பெற்ற பிள்ளையை ஆக்கி தின்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சாகத்தான் வேண்டுமோ? அவர்கள் வாழாமல் அறியாமல் இந்த பெரிய அற்புதத்தை தேவன் செய்து முடித்திருக்கிற காரியத்தை அறியாமல் எப்படி வாழ முடியும் என்கிற ஒரு துடிப்பு. 4 குஷ்டரோகிட்டு வந்தனால அவங்க சொன்னாங்க, நாம் செய்கிறது நல்லதில்லை, நம்ம செய்யறது நல்லதில்லை, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். சும்மா இருந்தா குற்றம் நம்ம மேல் சுமரும். அல்லேலூயா. நறுமை தேவ ஜனமே, குற்றம் செய்தல அவங்க யாரையும் கொலை செய்யல, அவங்க யாரையும் எடுத்து விபச்சாரம் செய்யவில்லை, அவங்க யாரையும் ஏமாத்தி விடல, அவங்க கர்த்தர் செய்து முடித்திருந்த காரியத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஒருவனுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஓடினவர்களும் அல்ல, வஞ்சகம் செய்து வாழ்ந்தவர்களும் அல்ல, மற்றவர்களை திருடி தின்றவர்களும் அல்ல. அவர்கள் என்ன குற்றம் செய்கிறார்கள்? அவர்களே சொல்லுகிறார்கள், இந்த நாளில நாம் சும்மா இருந்தால் ராஜாவின் அரண்மனையா இருக்கு, நம்மால் நம்மை ஒதுக்கினார்களே அவர்களுக்கு, நம்மை தள்ளி வைத்து விட்டார்களே அவர்களுக்கு, நாம் எப்பொழுது சாக மாட்டோம்? குடும்பத்துக்கு நம்மால் அவமானம், நம்முடைய குலத்துக்கு அவமானம், நம்முடைய சந்ததிக்கு அவமானம். யாரையா சொல்லுவார்கள் குஷ்டரோகியின் பிள்ளை என்று? எங்க அப்பா குஷ்டரோகின்னு யாரையா சொல்லுவார்கள்? என் தாத்தா குஷ்டரோகி என்று யாரையா சொல்லுவார்கள்? அப்படிப்பட்ட அவமானத்தை என் சந்ததிக்கு வைத்து போகிறதற்கு முன்னதாக அவன் சாகட்டும் என்றுதானே வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த மக்களுக்கும் நாம் தான் பொறுப்பாளி, நான் தான் கடனாளி, நான் தான் போய் சொல்ல வேண்டும் என்கிற துடிப்பு அவர்களை தட்டி விடுகிறது. We cannot go back on third time. No. நான் 3வது முறையாக ஜீவனை ருசித்தேன், ஜீவனை மாத்திரம் ருசிக்கவில்லை, பரிபூர்ண ஜீவனை ருசித்தேன். அது மாத்திரம் எனக்கு போதாது, அடுத்த அடிக்குள் சென்று 3வது முறையாக ருசிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, உரிமை இல்லவே இல்லை என்ற ஒரு தொடுதல். இருட்டு, இன்னமும் வெளிச்சம் வரவில்லை. நம்முடைய அசைவை பார்த்து சத்துரு என்று நினைத்து கோட்டை மேலே இருக்கிற போர்ச்சகவன் வில்லை எடுத்து இருந்து விட்டால் சத்து மணிப்போம், பரவாயில்லை. இல்லை என்றால் 4 பேர் இருக்கிறோம், 2 பேர் நாம் சேகரித்த பொருளை பார்த்துக் கொள்ளட்டும், 2 பேர் மாத்திரம் போகும். இல்லை, it is the responsibility of all of us. இது எங்கள் எல்லார் மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்து இருட்டோடையே போய் அறிவிக்க புறப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய கூற்றுத்தான், சொல்லாதிருந்தால் நம்மை குற்றம் சுமரும். தேவ ஜனமே, இப்பொழுது நான் அந்த நிலைமையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். Why it happened? ஏனையா சமாரியர்கள் என்று சொல்லுகிற அந்த சமாரிய பட்டணத்திலே ஏனையா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? சமாரிய பட்டணத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பெயர் இஸ்ரவேலர் என்று பெயர் அல்லவா? அவர்களை தேவன் நேசிக்கவில்லையா? பிள்ளைகளையே ஆக்கி தின்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? ஏன் சத்துரு அவர்களை முற்றுகை போட்டு விட்டான் என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னதாக எழும்பலாம். எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர்களை இழுத்துக்கொண்டு அற்புதங்களை காட்டி தேவன் நாட்டின கானானுக்குள் தானே இருக்கிறது சமாரியா, தலைநகர் அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் தானே இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்கிற ஒரு கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அந்த புஸ்தகத்திலே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தின் கடைசி வசனம். அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அங்கே எலிசாவுக்கு இஸ்ரவேலின் ராஜா ஒரு செய்தி அனுப்புகிறான். செய்தி அனுப்பின அந்த ஆள் உள்ளே வரும்போதே எலிசாவுக்கு வந்து விட்டுகிறது. அதை வாசிக்கலாம். 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான்.
எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். மூப்பர்களும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினார். ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினார். அந்த ஆள் எலிசாவிடத்துக்கு வரும் முன்னே, அந்த ஆள் எலிசாவிடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, எலிசா அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க, என் தலையை வாங்க, அந்த கொலைபாதகனுடைய மகன், அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா? ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது, அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல், நீங்கள் அவனை உள்ளே வரவிட்டாமல் கதவை பூட்டி போடுங்க, கதவை பூட்டி போடுங்க. அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா, காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. எந்த பொல்லாப்பையா? ஜனங்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே அறுத்து சாப்பிட கூடிய அளவுக்கு பஞ்சம் மேலோங்கி நிற்கிற இடத்திலே, முற்றுகை போடப்பட்ட அடக்கப்பட்ட இடத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது. யாரால உண்டானதா? கர்த்தரால் உண்டானது. யாரால உண்டானது? எல்லாம் சொல்லுங்க. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். நான் நல்லா கவனிங்க, நான் சொல்ல போறதை கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேசுகிறேன். பண்ண அட்டகாசம் பூரா இவங்க அப்பன், இவங்க அம்மா. கொஞ்சம் காட்டி கொடுத்துடுறேன். என்னத்துக்கு இந்த பொல்லாப்பு வந்ததுங்கிறத நான் கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன், அப்ப உங்களுக்கு விளங்கும். எதுக்கையா இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பு? எதுக்கையா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி? எதுக்கையா இப்படிப்பட்ட காரியம்? அப்படி என்பதை புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை முதலாவது காண்பித்து கொடுக்கிறேன். அந்த காரியத்தின் அடிப்படையில இன்றைக்கும் இப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாக்குவதற்கான காரணங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த பொல்லாப்பு கர்த்தரால உண்டானதுன்னு சொன்ன அந்த இஸ்ரவேலின் ராஜாவுடைய நிலைமையை நான் கொஞ்சம் காண்பித்து கொடுக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்க. அந்த இஸ்ரவேலின் ராஜா இதுக்கு நான் கர்த்தருக்கு காத்திருக்கவும் வேணுமான்னு கொஸ்டின் மார்க்கோட தான் ஆள் அனுப்புறான். என்ன செய்யணும்னு கேட்கல. நல்லா கவனிங்க. இது கர்த்தரால வந்த பொல்லாப்பு. நான் கர்த்தருக்கு காத்திருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் சொன்னான் தெரியுமா? அதே அதிகாரத்துல கொஞ்சம் முன்னால வாசிக்கலாம். 30வது வசனத்தை வாசிங்க. 29, 30 வாசிக்கலாம். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தி இருந்ததை ஜனங்கள் கண்டார். நல்லா கவனிங்க. இந்த ராஜா பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடணும்னு நினைச்சான்னா தன்னை தாழ்த்துறதுக்கு அடையாளமா உள்ள ரட்டு உடுத்தி இருப்பான். அவனுக்கு ரிலிஜியன் தெரியும், அவனுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் தெரியும். தேவனிடத்துல போனா உள்ள ரெட்டு உடுத்தி இருக்கணுங்கிறது தெரியும். ஆனா மார்க்கம் தான் தெரியும், ரிலிஜியன் தான் தெரியும், இல்லைய ஆண்டவரை அறிய மாட்டான். நல்லா கவனிங்க. இந்த கூட்டத்துல நீங்களும் அப்படி இருக்கலாம். சிலருக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ஜெப புஸ்தகம் பாராம தெரியும், எப்போ பூசைக்கு மணி அடிக்குதுன்னு தெரியும், எப்போ ஆராதனைக்கு போகணும்னு தெரியும், எல்லாத்துலயும் ஒழுங்கா கலந்து கொள்ற மாதிரியும் இருக்கும். சிலருக்கு இன்னும் ஆவிக்குரிய சபை போறவங்களுக்கு வாயில தோத்திரமும் இருக்கும். அதெல்லாம் மார்க்க சம்பந்தமான காரியங்களாக மாத்திரம்தான் இருக்கும், இல்லையா உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. உள்ளுக்குள்ள இந்த கர்த்தருக்கு காத்திருந்து என்ன பிரயோஜனம்? இவர் பொல்லாத ஆளு, இவர் பொல்லாப்பத்தான் செய்யறாரு, தம்மை தேடுகிறவர்களுக்கும் பொல்லாப்பு தான் செய்யறாரு. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்னா அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவர் சத்தம் கட்டாம இருக்காரு. என்ன ஜெபம் பண்ணி பிரயோஜனம்? என்ன உபவாசம் எடுத்து பிரயோஜனம்? என்ன போய் பிரயோஜனம்? அவ சாமி கும்பிடுற அவளுக்கு நல்லா தானே இருக்குது. நான் ஆண்டவரை கும்பிடுறேன், ஜீவனுள்ள ஆண்டவரை கும்பிடுறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. அவ பிள்ளை 1000க்கு 1200க்கு 1170 மார்க் எடுத்துட்டு என் பிள்ளை 170 எடுக்க மாட்டேங்குது.
என்றெல்லாம் புலம்பிக் கொண்டும் ஆனாலும் என்ன செய்யறது, கோயிலுக்கு போய் தானே செய்யணும், கூட்டத்துக்கு போய் தானே செய்யணும், இல்லைன்னா பாஸ்டர் கேட்பார், இல்லைன்னா மூப்பர் கேட்பார் அப்படி என்று சொல்லுகிறவர்கள் உண்டல்லவா? நல்ல கவனிங்க, ராஜா உள்ளெல்லாம் ரெட்ட போட்டிருப்பாரு. He is a religious no. அநேக தேவ மக்கள் என்று சொல்லுகிறவர்களும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. வெறும் ரிலிஜன் அவங்களுக்கு இது தெரியுமே வழிய, அவங்க சமாரியா பெண்ணுன்னு ஒருத்தி வந்தா, இதே சமாரியா ஊரை சேர்ந்த ஒரு பெண், அவளுக்கு பேரும் சமாரிய பெண் தான். இயேசு இடத்துல வந்து வேசியா வாழ்ந்து கொண்டிருந்த அவள் இயேசு இடத்துல வந்து சொல்றான், நீங்கள் சொல்லுகிறீர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று. எங்க அப்பா சொன்னாரு, யாக்கோபு கொடுத்த குணத்திலேயே இங்கே ஆண்டவர் இருக்கிறார்னுட்டு. எது யா உண்மை? டாக்டரின் பேசுறா. அடே அப்பா, டாக்டர் உபதேசம் பேசுறா பாருங்க. அடே அம்மா, பக்கத்துல வாயில இருக்கிறது பைபிள். வாயில என்ன இருக்குது? பைபிள். ஆமா, நீங்கள் எருசலேம். அது மட்டும் இல்ல, மேசியா ஒருவர் வருவார், அதுவும் அவளுக்கு தெரியும். ரட்சகர் வருவான், அப்பொழுது எல்லாரும் விளங்கப்படும். ஆண்டவர் அவட்ட கேட்டது என்ன கேள்வி தெரியுமா? அவன் புருஷனை கூட்டுவாண்டாடு. அவ சொன்ன எனக்கு புருஷன் இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆமா. உடனே ஆண்டவர் சொன்ன, ஆமா நீ மிஸ் தாமா, மிஸ் தான். 5 பேரை மிஸ் பண்ணியிருக்க, இப்ப 6வது ஆளு எப்பண்டா மிஸ் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற மிஸ் தான் நீ. பண்றது பூரா அட்டகாசம், எவனோடையும் போவாள், எவனோடையும் வாழ்வாள், அதுவும் கல்யாணம் ஆனவளா, கல்யாணம் அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. எனக்கு இன்பம் தருவானா, அதான் முக்கியம். பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. 5 புருஷனோடு கூட வாழ்ந்திருந்தாள். ஆண்டவர் சொன்னார், இப்ப இருக்கிறவனும் புருஷன் எல்லாரும் கூட இருக்கிற. வட்டனை டகால் அடிக்கிறா பாருங்க. நீங்கள் சொல்லுகிறீர்கள் எருசலேமிலே, நீங்கள் சொல்லுகிறீர்கள். உடனே வேதமே பேசுறா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கதையை சொல்லல, சொல்லலன்னு சொல்ல சொன்னேன், சொல்றாங்கன்னு சொல்ல சொன்னேன். ஹல்லேலூயா. வாழ்க்கை ஒரு பக்கம், வாயில வேதமும் கோலமும் வித்தியாசமா இருக்கலாம். இவன் சொல்றான், கர்த்தரால பொல்லாப்பு, அவருக்கு என்னையா காத்திருக்கிறதுன்னு சொல்லி ஆள் அனுப்ப வேற செய்யறான். ஆனா உள்ள ரெட்டு போட்டிருக்கான். தேவ ஜனமே, இந்த மாலை வேளையில தேவனோடு கூட பேசுகிறா. இந்த பொல்லாப்பு எப்படி வந்தது என்பதை முதலாவது காண்பித்துக் கொடுக்கிறேன். திருப்புங்கள் 9வது அதிகாரம், 2 ராஜாக்களின் 9வது அதிகாரத்தில் அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசிக்கலாம். யோராம் என்கிற அந்த இஸ்ரவேலின் ராஜா யெகூவை கண்டவுடனே, யெகூ என்கிற அன்றைக்கு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தளபதியாகிய வீரனை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும், கவனிங்க, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும், அவளுடைய பில்லி சூனியங்களும், இத்தனை ஏராளமாய் இருக்கையில், தேசத்திலே இருக்கையில் சமாதானம் ஏது என்றார். உள்ள நடக்கிறது என்ன? இஸ்ரவேல் மக்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைத்து வரப்பட்டவர்கள், தேவனால் நடத்தி கொண்டு வரப்பட்டவர்கள், பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே தேவன் கொண்டு வைத்த ஜனங்கள். ஆனால் இந்த யேசபேல் என்பவளுடைய போதனை, அவளுடைய கெட்ட நடத்தை, அவளுடைய வேசித்தனம், அவளுடைய பில்லி சூனியம் தேசத்தையும் தேச அரசனையும் முழுவதும் விழுங்கிவிட்ட ஒரு பொல்லாத காலம், ஒரு பொல்லாத இடம். நல்ல கவனிங்க, இந்த இஸ்ரவேலின் ராஜாவை குறித்தும் வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே
சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான். 12 வருஷம் ராஜ்யம். அவன் என்ன செய்தான்? 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 3வது வசனம். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். Come on. யாரையா ரெட்டு உளுத்தி இருக்கிறது? யாரையா கர்த்தர் மேல பாரத்தை சொல்வது? யாரையா ஆண்டவனை பழி சொல்வது? யாரையா ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று ரெட்டு உடித்திருக்கிற மனுஷன் சொல்லுகிறான்? ரிலிஜியன் பிராக்டிஸ் பண்ணுகிற மனுஷன் சொல்லுகிறான். யார்? பாவங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறவன், பொல்லாங்குக்கு விற்று போட்டவன், பில்லி சூனியங்களுக்கு தன்னை அடகு வைத்தவன். தேசத்திலே அதை குறித்தவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. தேவஜனமே, பாவம் செய்கிற 4 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கு முதல் நாளிலே காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். What sin does? முழுவதுமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அது உன்னிடத்தில் இருக்கலாம், உன் பிள்ளைகளிடத்தில் இருக்கலாம், உன் தாய் தகப்பனிடத்தில் இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன் சபைக்குள்ளும் இருக்கலாம். If there is sin, it does 4 things. 4 காரியங்களை செய்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திற்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அதை கொஞ்சம் தெளிவாக பேசுவதற்கு அதிக நேரம் இல்லை என்றாலும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அது எந்த குடும்பத்திலையும் காணப்படலாம், எத்தனை பெரிய பணக்காரர் வீட்டிலையும் காணப்படலாம், எத்தனையாய் பக்தியாய் தோன்றுகிற வீட்டிலையும் காணப்படலாம். பாவம் செய்கிற 4 முக்கியமான காரியங்களை நான் அந்த ரோமருக்கு எழுதின 1வது அதிகாரத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். திருப்பங்களினோடு கூட சேர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலே பவுல் தெளிவாக திட்டமாக பாவத்தின் உண்மையை, பாவத்தின் கூரை அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் சில வசனங்களை பார்க்க. அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும், மனுஷருடைய எல்லா விதமான அவபக்திக்கும், அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம். நன்றாய் கவனியுங்கள். தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், எப்படி ஐயா? ஐயா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத ஒரு மனிதன் எப்படி ஐயா தேவனை அறிந்து கொள்வான் என்று சொல்லுகிறீர்களோ அதை ஆண்டவர் இங்கு எழுதுகிறார் பாருங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும். நம்பர் 1, பாவம் செய்கிற ஒரு காரியம் செய்கிற அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். The first thing the sin does in your life is rejecting God. பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற முதல் தவறு தேவனை தள்ளிவிடுகிறான். தேவனை அறிய வேண்டியதற்கு தேவன் ஏராளமான காரியங்களை உண்டாக்கி வைத்திருந்த போதிலும், தேவனை புரிந்து கொள்வதற்கு தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக சிறு பிள்ளை முதலாய் காணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்த போதிலும், அவரை அறியாமலும் அவரை தெரிந்து கொள்ள விரும்பாமலும் அவரை சொஸ்தரியாமலும் நமஸ்கரியாமலும் இருந்து அவன் ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான்? அவரை தள்ளி விடுகிறான். I don't need God. எனக்கு தேவன் தேவையில்லை.
போன வாரத்திலே நான் ரஷ்யாவில் இருந்தேன். மாஸ்கோ பட்டணத்திலே நடந்த ஒரு பெரிய கூட்டத்திலே பேசுவதற்கு நான் கடந்து சென்றேன். போதகர்கள் கூட்டத்திலே கிட்டத்தட்ட 1000 போதகர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அங்கே போன போது ரஷ்யாவில் நடந்த சில காரியங்களை நான் பார்த்தேன். விண்வெளியிலே ராக்கெட்டை செலுத்தி விண்வெளியிலே முதல் மனிதனை நடக்க வைத்தது ரஷ்யா தான், அமெரிக்கர்கள் அல்ல. சந்திரனிலே மனிதனை கால் வைக்க பண்ணினது அமெரிக்கர்கள் தான் என்றாலும் விண்வெளியிலே ஸ்பேஸ்ல நடக்க பண்ணின அந்த முதல் சாதனை நிறைவேற்றினவர்கள் ரஷ்யர்கள் தான். அந்த முதல் மனிதன் விண்வெளியிலே போன போது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொன்ன முதல் வார்த்தை, தேவனை தேடி பார்க்கிறேன், அவரை காணோம். இவன் கொஞ்ச தூரம் மேல போயிட்டு அங்க வெளியே புவி ஈர்ப்பு சக்திக்கு வெளியே போய் கொஞ்சம் நடக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நடக்கிற அவன் அங்க இருந்து சொன்ன முதல் வார்த்தை, தேவன் தேவன் என்று சொல்லுகிறார்களே, ஆண்டவன் ஆண்டவன் என்று சொல்லுகிறார்களே, அவனை தேடி பார்க்கிறேன், காணோம், கண்டுபிடித்தால் செய்தி அனுப்புகிறேன். நான் சொல்லியிருப்பேன் கீழே இருந்து, எனக்கு மட்டும் அவனோட கனெக்ஷன் பேச கிடைச்சுன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வர முடியும்னா வா. அவன் சொல்லுவான், ஆக்சிஜன் காலியா போச்சு. யாரையா உண்டாக்குனது இந்த ஆக்சிஜன்? எப்பா மேல இருக்கிற காத்துலயே இருக்க வேண்டியது தானே. வால் மாதிரி ராக்கெட்டோட இணைத்திருக்கிற இணைப்பு போயிட்டுனா நீ எங்கேயே இருந்துருவியப்பா. நீ அங்க இருந்துங்க வர முடியாதப்பா. ஆண்டவனை தேடி பார்க்கிறவனே ஒரு வாரம் இன்னும் தேடிப்பார் என்று சொல்லி இருப்பேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி இருந்தும் தேவனை அறியாதிருக்கிற கூட்டம் தேவன் இல்லை என்று சொல்லாலும் என் தேவன் வியாபித்திருக்கிறவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நீ தேவனை அறிந்தது மாத்திரமல்ல, ஆராதிக்க வந்திருக்கிறாய். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். என் தேவ ஜனமே, பாவம் தேவ ஆலோசனையை தள்ளும், தேவ வார்த்தைகளை தள்ளும். முதலாவது நான் சாலமனை கேட்டா சொல்லுவான், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு வேதனைகள், யாருக்குப்பா இந்த காயம், எதுக்குப்பா, யாருக்கு புலம்பல்? ஏன்னா அவன் சொல்வானா, தன் மாமிசம் உருவழியும் போது ஐயோ தேவ வார்த்தையை வெறுத்தேனே, தேவ வார்த்தையை வெறுத்தேனே, தேவ வார்த்தையை தள்ளிவிட்டேனே என்று கதறுவானா. முதல்ல பாவம் உனக்குள்ள வரும்போது நீ தேவ வார்த்தைக்கு தான் செவி கொடுக்க மாட்டாய். அது எந்த ஆளா இருந்தாலும் சரிதான், எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரிதான். If you reject God's word, that is a sign that you are already trapped by sin. நீ தேவ வார்த்தையை தள்ளி விடுகிற எந்த நேரம் உனக்கு வருகிறதோ, தேவ ஆலோசனைக்கு என் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவ ஆலோசனையை தள்ளிவிடுகிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் உண்டு. தேவ வார்த்தைக்கு that is a sign, first symptom. காய்ச்சல் வருதுன்னா திடீர்னு குடுகுடுன்னு உடம்பு ஆடுது. அது மாதிரி மலேரியா காய்ச்சல் வருதுன்னா உடனே சூடு ஆரம்பிக்காது. குளிர்ந்து கம்பளி போடுங்க. வெளியே எல்லாரும் புழுங்குதுன்னு இருக்காங்க, கம்பளி போட்டு சொல்றாங்க. ஆமா, மலேரியா வருது. அது ஆண்டவே. அதே மாதிரிதான் வேத வசனத்துக்கு செவியை சாய்க்காதபடி உன்னை தள்ளும். இரண்டாவது, தேவனை விட்டு உன்னை தூரமாக எடுத்து சென்று தேவனுடைய இடத்துல வேற எதையாவது வைத்து ஆராதிக்க வைக்கும். நீங்க சொல்லுவீங்க, நாங்க பெருச்சாளி கிருச்சாலிலாம் பின்னால போறதில்ல, பெரிய வீட்டை பார்த்து போறது, பெரிய சொத்து சுகம், அந்த ஆசீர்வாதம், இதைதான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஆமா, பொருளா. அதனாலதான் வேதம் சொல்லுது, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஆமா, அதனாலதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடினார், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவோ அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா
போச்சையாவோ அபிஷேகம் ஆள்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதானோ அபிஷேகம் காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நல்ல கவனிங்க, இன்னைக்கு விக்கிரம் இல்லாம இருக்கலாம், அதுக்கு பதிலா வேற ஏதாவது இருந்தாலும் அது ஒண்ணு ஆண்டவர்கிட்ட தள்ளிக்கிட்டே போறது உனக்கு தெரியும். ஆமா பிரதர், முன்னாலாம் ஜெப கூட்டத்துக்கு வருவீங்களே, முன்னாலாம் பிரேயர் மீட்டிங்னா வருவீங்களே, முன்னாலாம் ஊழியத்துக்கு வரீங்களே, இப்ப ரொம்ப பிசினஸ் ரொம்ப டாப் கிளாஸ்ல போயிட்டு இருக்கு பிரதர், இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு நான் நிறைய வச்சிருப்பேன், அதுக்கு பிறகு நான் வந்துடுறேன். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நான் எல்லா இடத்துலயும் சொல்ற ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லட்டுமா? ஒரிசால ஒரு மனுஷன் மீன் பிடிச்சிட்டு 10 மணிக்கு காலையில் உட்காந்து தூங்கிட்டு தான் மரத்தடியில. அந்த பக்கமா ஒரு ஆள் வந்தாரு. டேய் 10 மணிக்கு தூங்குறான் பாரு, மீன் பிடிச்சிட்டியா? ஆமையா, இன்னைக்கு போதுமான அளவுக்கு மீன் பிடிச்சிட்டீங்க. அப்படியா, போதுமான அளவுக்கு மீன் பிடிச்சியா? அட இன்னும் கொஞ்சம் பிடிடா, டைம் இருக்குல்ல. நான் இன்னும் பிடிச்சு என்ன செய்யறதுயா? இன்னும் பிடிச்சின்னா நைலான் வேலை வாங்கலாம். அப்படியா, இப்ப தூண்டில் வச்சு தானே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இப்ப நைலான் வேலை வாங்கலாம். அப்ப அவர் கேட்டாரு, அதுக்கு பிறகு நைலான் வேலை வாங்கினா நிறைய மீன் பிடிக்கலாம், அதுக்கு பிறகு ஒரு பெரிய படகு வாங்கலாம், அதுக்கு பிறகு பெரிய படகு வாங்கினா இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம், அதுக்கு பிறகு போட்டு மோட்டர் ஃபிட் பண்ண போட்டு வாங்கலாம், மோட்டர் போட்டு வாங்கலாம். சரி, அதுக்கு பிறகு மோட்டர் ஃபிட் வாங்கினா ஒரு 20 போட்டு வாங்கலாம். அதுக்கு பிறகு நல்லா உட்காந்து ஹாயா இருக்கலாம். அது செய்யாமலே இப்ப ஹாயா தான் உட்காந்துருக்கீங்க. யார் புத்திசாலி சொல்லுங்க? யார் புத்திசாலி? ஆலோசனை கொடுத்தவனா? இந்த கர்த்தருடைய காரியம்லாம் உள்ள போயிடுச்சு, எல்லாம் கர்த்தரை தேடுறது போச்சு. குட் மார்னிங் ஜீசஸ், குட் ஈவினிங் ஜீசஸ், அதோட சரி. எல்லாம் இது வேணும் அது வேணும். ஆண்டவர் தூர போயிட்டாரு, இவரும் தூர போயிட்டாரு. பாவம் சில நேரங்கள்ல வெறும் விபச்சாரம் வேசித்தனத்துல வராது, பொருளாசங்கிற எண்ணத்திலையும் பேர் உண்டாகணும், எனக்கு எல்லாரும் என்னை தேடணும், எனக்கு ஒரு பேர் உண்டாகணுங்கிற அந்த ரூபத்திலையும் வரும். அம்மா பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, விசுவாசிக்குள்ளேயும் வரும். சொல்லுங்க, விசுவாசிக்குள்ளேயும் வரும். நிறைய பேருக்குள்ள வந்து கவுந்தும் போச்சு, கப்பல் கவுந்து போச்சு. ஹல்லேலூயா. என் தேவ ஜனமே, sin comes in a subtle way. பாவம் வஞ்சனையா வந்து எப்படியாவது உன்னை கவுத்தி தேவனை விட்டு பிரிக்கணுங்கிறதுல கவனமா இருக்கும். மூணாவது, நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அங்க தெரியும். டொமினியன். பாவம் இவங்களை ஆள ஆரம்பிச்சிடும். என்ன ஆள ஆரம்பிச்சிருமா? ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், இவங்க எல்லாத்தையும் மறந்துடுவான். எதுக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் மறந்துடுவான். பாவம் தான் அவனை ஏக்கி வைக்கும். போன வாரத்தில் என்னோடு கூட பேசின டாக்டர் ரவி சக்கரியாஸ் என்று சொல்லுகிற, நானும் அவரும் ஒரே மேடையில் பேசினோம். அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு. பாம்பேல சாட்டன் சாலி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஒரு தெரு. சாட்டன் சாலி, சாத்தானுடைய வீதி. அந்த சாட்டன் சாலியில போறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பாம்பை வெட்டி அந்த ரத்தத்தை ஒரு மதுபானத்துல கலந்து கொடுத்த உடனே அவனுக்கு ஒரு கிக்கு வந்துட்டு அவன் என்ன செய்யறன்னு செய்யாம தன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பானா. அப்படி கெட்டு போற மனுஷன் 18 மாச குழந்தையும் கற்பழிக்கிறானா. தேவஜனமே, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து அவனை கெடுத்து குட்டிச்சவராக்குறதுக்கு நீனும் நானும் வாழ்கிற இந்தியாவிலேயே பாம்பு வெட்டி அந்த ரத்தத்தை கலந்து மதுபானத்துல கலந்து குடிச்சாச்சுன்னா அவன் தான் என்ன செய்யறான்னு தெரியாம அவனுடைய தனக்குள்ள எழும்புகிற அந்த செக்ஸுவல் அர்ஜின்னு சொல்லுகிறார்களே, அந்த மாம்ச உணர்வுகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு எதையும் செய்வானாம். 18 மாச பிஞ்சு குழந்தை, 1.5 வயசு பிள்ளையே கூட அவன் கெடுத்துருவானா. அம்மா ஐயா, பாவம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா உன்மேல ஆளுகை செய்து தன் வசமா மாற்றி உன்னை கடிந்து கொள்ளுதல்ல, கண்டம்னேஷன்ல தள்ளிரும். It will pull you and push you in condemnation. உன்னை ஆக்கணைக்குள்ளாயிரும்.
அதனுடைய விளைவை தான் எழுதுகிறாரு. வாசிக்கலாம் ரோமர் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனங்களிலே 28 இருந்து வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ள மனதாயிராமல் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் குரோதத்தினாலும் பொருளாசையினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து புனைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அம்மா ஐயா, இந்த மாலை வேளையில பாவம் செய்கிற இந்த 4 காரியங்கள் அநேகரை கெடுத்து, குடும்பங்களை கெடுத்து, தேசத்தை கெடுத்து, பட்டணங்களை கெடுத்திருக்கிற அந்த பொல்லாப்பின் நிமித்தமே தேவன் அவர்களை சிட்சிப்பதற்கு சத்துருவை அனுப்பி முற்றுகை போடும். இந்த வேதத்திலேயும் 2 ராஜாக்களின் 7வது அதிகாரத்தின் ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கொலைபாதகனுடைய மகன்தானவன் இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது என்று கர்த்தரை குறித்து அவன் தீர்ப்பு சொன்னது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், எலிசாவின் மூலமாக சொல்கிறார், நாளைக்கு இந்த நாளிலே இங்கே இருக்கிற ஜனங்களுடைய பட்டினியும் பசியும் மாறுவதற்கு நான் கிரியை செய்வேன், ராத்திரியே கிரியை செய்வேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தள்ளப்பட வேண்டிய ஜனம், தண்டிக்கப்பட வேண்டிய ஜனம், ஆனாலும் தேவன் கிருபை காட்டினார் என்பதினால் தான் அந்த குஷ்டரோகிகளுக்கு வந்த தேவனுடைய சிந்தை வந்து விட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவன் இந்த ஜனத்துக்கு இறங்குவார் என்றால் நாங்கள் எங்களை பொக்கிஷதாரர்களாக ஐஸ்வர்யங்களாக மாற்றக்கூடாது. நாங்கள் போய் அறிவிப்போம் என்று புறப்பட்டு விட்டார்கள். ஆபத்தை சந்திக்க தயாராகிவிட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். பேசாதிருந்தால், நாம் சொல்லாவிட்டால், நாம் அனுபவிக்கிற நன்மைகளை சொல்லாவிட்டால், நாம் கண்டுகொண்ட உண்மையை அறிவிக்காவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம பேசாதிருந்தா, அறிவிக்காதிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அறிவிக்கப்பட்டபடி நாளைய தினத்தில் சீக்கிரம் கூட்டம் ஆரம்பித்தால் நான் அதிகம் பேச முடியும். 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் குற்றவாளிகளாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்துவிடக் கூடாது ஐயா. எந்த மனிதனும், இங்கே இருக்கிற எந்த பிள்ளையும் கூட குற்ற
குற்றவாளிகளாய் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்துவிடக் கூடாது ஆண்டவரே. நாங்கள் பேசாதிருந்தால் குற்றம் எங்கள் மேல் சுமாரும் சுமாரும் சுமாரும். எல்லாரும் வாய்விட்டு சொல்லாமா? நாங்கள் சொல்லாதிருந்தால், நாங்கள் வாழாதிருந்தால் குற்றம் எங்கள் மேல் சுமாரும். வல்ல கர்த்தாவே, குற்றவாளிகளாக உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறதற்கு நாங்கள் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த மேலான ரட்சிப்பை ருசிக்கிற நாங்கள் ஆண்டவரே, அதை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க பலமுள்ளவர்களாக மாறுவதற்கு இந்த நாட்களில் எங்களை உற்சாகப்படுத்தி எழுப்பி விடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.